தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வழங்கும் சாய்வு நாற்காலி. மூத்த பார்வையற்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்கிறார்கள். இந்த பகுதியில் திருமதி சந்திரிகா அவர்கள். பகுதி 2. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 1964 அந்த போன் மல்லி அந்த டேட் மறந்துச்சு. பிளைண்ட்குள்ள ஜூன் மாசம் கொண்டாந்து அட்மிஷன் சேர்க்கிறப்போ 3 பெட்டி 3 பாய் 3 பெட்ஷீட்டு எல்லாம் தான். அது ஃபர்ஸ்ட் செட்டுன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஃபர்ஸ்ட் செட்னா 3 பேர் சேர்றதா? 3 பேர் ஒன்னா சேர்றது. சரி சரிங்களா? அது வரைய ரெக்கார்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லன்னாங்க. நீங்க தான் மூத்த அக்கா 2 பேரையும் பாத்துக்கிற பொறுப்பு வேற. பொறுப்பு இருக்குது. அப்போ ஆயா அக்காங்கெல்லாம் சொந்த அம்மாங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனே தம்பி எங்களுக்கு நிர்வாகத்தை பத்தி தெரியாது. ஆனா சில்ட்ரனை பத்தி கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு பொற்காலம் அது. ரிகார்டிங் எஜுகேஷன், கேம்ஸ், ரெக்ரியேஷன், வாட் எவர் இட் இஸ். ஃபுட்டை விட்டுடுங்க. ஃபுட்டு அவங்களால முடிஞ்சதான் கொடுக்க முடியாது, கொடுப்பாங்க. அதுலயும் நோ பார்ஷியாலிட்டி. ஒரே ஒரு எஸ்எல்சி முடிச்சுட்டு வர்ற வரையும் டொனேஷன் சாப்பாடு சாப்பிட்ட நாளே கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்கு மூத்தவங்க யாரா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரி. ஏன்னா எங்க பிரின்சிபாலுடைய பாலிசி என்னன்னு கேட்டா, எங்க பிள்ளைங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி வாங்கி சாப்பிடுற நிலையில இல்ல. அவங்க உயிர் வாழற அளவுக்கு அவங்களுக்கு நந்தகோபால் ஐயா அவங்க உயிர் வாழற அளவுக்கு என்னால ஃபீடிங் பண்ண முடியும். எங்க கேட்ல ஒரே ஒரு டோனர் கூட நெருங்கின நாள் கிடையாது. ஒரு துணிமணி கூட நாங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி போட்டது கிடையாது. சரிங்களா? ஆனா எஜுகேஷன் பார்ட் ஆஃப் லைஃப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல படிக்க நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில அந்த சமயத்துல யாரெல்லாம் படிச்சாங்களோ. பூந்தமல்லி ஸ்கூல்ல. ஆமா. அப்ப படிக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். சரிங்களா? புத்தர்கள் காலம் பொற்காலம் மாதிரி எங்க பள்ளிக்கூடத்துல நாங்க படிச்ச காலம் ஒரு பொற்காலம். ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டோம்னா அதே கிளாஸ்ல போடுவாங்க. 2 3 ஃபெயில் ஆயிட்டு 4 பட்ச 6 பட்சத்துல ஃபெயில் ஆயிட்டோம்னா கொண்டு போய் வீவிங் செக்ஷன்ல விட்டுடுவாங்க. வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நீ போயிட்டு உனக்கு எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு. உனக்கு கை தொழில் வரும். பாய் பின்றதோ தறி போடுறதோ என்ன செய்ய முடியுமோ உன் சக்திக்கு ஏற்ற மாதிரி அங்க டீச்சர்ஸ் கைட் பண்ணுவாங்க. பாய்ஸா இருந்தா வீவிங் ரீகைனிங் செக்ஷன், கேர்ள்ஸா இருந்தா வீவிங் செக்ஷன். இருந்ததுயா. 6 ஃபீல்டுமே அப்ப இருந்தது. எனக்கு பிரஸ் தான் எப்போ ஸ்டார்ட் 68 என்னன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா தப்பான ஒரு வருஷங்களை கொடுக்க கூடாது. பிரஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா தெரியல. எல்இபி செக்ஷன் லேட்டா தான் இங்க மெர்ஜ் ஆச்சு. எங்க ஸ்கூல்ல இருந்தது வீவிங், ரீகைனிங், எங்க கிளாஸ் செக்ஷன். இது 3 டெஃபினட்டா இருந்தது. அதுல எந்த மாற்றமே கிடையாது. நான் ரோல் மாடலா யார சொல்வேன்னு கேட்டா, நான் படிக்கிற படிப்புக்கு அந்த அபவ் ஏஜ்ன்றப்போ அந்த வேறுபாடு இல்லாம வசந்தா டீச்சரையும் லில்லி அக்கா டீச்சர் அக்காவையும் தான் நான் சொல்லுவேன் மெயினா. அதாவது நாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல அப் டு 5th வரையும் வச்சுக்கோங்களேன். லில்லி அக்கா அதான் டீச்சர் அக்கான்னு தான் சொல்லுவாங்க. உங்களை டீச்சர்னு சொல்லக்கூடாது, அக்கா தான் சொல்லணும். அவங்க எவ்வளோ ஏஜ். ஈவன் தென் 1ஆம் கிளாஸ்க்கு ரொம்ப ஃபிட்டானவங்க டீச்சர் அக்கா லில்லி அக்கா. லில்லி அக்கா சொல்லுவாங்க, டீச்சர் அக்கான்னு சொல்லுவாங்க. கடலூர் ஸ்கூல்ல என்ன பொறுப்பு? ஆக்சுவலா என்ன பொறுப்பு டீச்சர்? வார்டனா இல்ல? இல்ல டீச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குன்னு அவங்கள நியமிக்கப்பட்டவங்க அப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு மஸ்ட். அது இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி பண்ணனா சகிப்பு தன்மையோட எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? வசந்தா டீச்சர் யங் ஏஜ் தான் விளையாடுவாங்க, ஸ்டூடெண்ட் மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல நல்லாவும் சொல்லி தருவாங்க. 3ஆவதா இது பிஜேஎஸ் டீச்சர், செல்வராணி டீச்சர்.
எனக்கு எடுத்திருக்காங்கயோ. சரி சரி சரி. எனக்கு எடுத்திருக்காங்க. 5ஆம் கிளாஸ் தமிழ் டீச்சரே அவங்கதான். சரி 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 சரி. 3ஆம் கிளாஸ் பயில் டீச்சரே லில்லி அக்கா தான், டீச்சர் அக்கா தான். ஓ சரி. 3ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் டீச்சரே வசனா டீச்சர் தான். எதையுமே இதை மறக்க முடியாது. அவ்வளவு பசுமையா அப்படி இன்னைக்கு கேட்டீங்கன்னா கூட சொல்ல தெரியும் எனக்கு. சரி சரி. அவ்வளவு ஆட கத்து கொடுத்தவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் போச்சு கண்ணா. எல்லாமே யாரும் எதுவும் ஃபெயில் ஆகல. 3 பேருமே நல்லா படிச்சுக்கிட்டே வந்தோம். என்ன கேள்வினா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்தீங்கல்ல, ஆமா, இந்த பிரெயில் எல்லாம் எங்க இருந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க? எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? ஒரு ஆணிக்கட்டையா, இல்ல கோழிக்குண்டா, இல்ல நேரடியா போர்டா? அப்ப டீச்சர் அக்கா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு பாக்ஸ் ஃபுல்லா துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டர் மட்டும் இருங்க, ஒவ்வொரு லெட்டர் மட்டும் திக்கு ஷீட்ல எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கார்னர்ல மட்டும் கட் பண்ணிருப்பாங்க. சரி. கார்னர் மட்டும், அந்த கட் பண்ண கார்னர் வந்து நீ லெஃப்ட் சைடுல வச்சு படிக்கணும்ன்ற ஒரு ஸ்கீம். அத நான் என் சில்ட்ரனுக்கு ஃபாலோ பண்ணேன். ஏன்னு கேட்டேன், என் மனசுல ஆழ பதிஞ்சு இருந்தது. அதே மாதிரி கோலிக்கட்டையும் இருந்தது. 6 புள்ளி இருக்க மாதிரி கோலிக்கட்டை. சரிங்களா? அது கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டா பசங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் அபவ் ஏஜ்ன்றதுனால ஓரளவுக்கு என்னால பிக்கப் பண்ண முடிஞ்சது. அது வந்து தற்பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ஏஜ் நான் தாண்டினதுனால கொஞ்சம் கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருந்தது. நம்ம கத்துக்கிட்டே தீரணும். நம்மளோட இருக்க சில்ட்ரன் எல்லாம் நல்லா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறச்ச நாமளும் அது வந்து ஆகணும். அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்க மாட்டேன். மேல போயிட்டோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அது அனுதாபம்னு சொல்றதா அன்புன்னு சொல்றதா தெரியாது. கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் அது எல்லாமே எங்களோட சேர்ந்து அது ஒரு ஒரு பெரிய. அவங்களும் பார்வையற்றவர்கள் தானே? ஆமா, கூட படிச்சவங்களை பார்வையற்றவங்க தானே? அன்புதான். சரிங்களா? ஆனா அந்த பசங்கள நான் 2-3 இயர்ஸ் பிரிவுதான் அந்த கிளாஸ்ல என்ன பொறுத்தவரையும். அப்ப ஏஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணல. 11th எல்லாம் இல்ல. அதனால சேம் கிளாஸ் தான். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மனோகரன், பஞ்சாபி கேசன், சரியா, எல்லா அன்புல சொல்ற கல்பிரேட்ஸ்னா அந்த கல்பிரேட்ஸ் கிடையாது. நல்லா இதாகி நல்லபடியா நல்லபடியா அன்புல சொல்றது. அவங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ். சரி. அந்த எடுத்துக்காட்டு 2 பேரை மட்டும் என்ன சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டு இருந்த மாதிரி நல்லா இருக்காது. மனோகரன், பஞ்சாபி கேசன். அதே எப்படி நீங்க நினைவுல இருக்காங்க. கேர்ள்ஸ்ல யாராவது? கேர்ள்ஸ்ல வந்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரல. அதனாலதான் அவங்கள விட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தர் கௌரின்னு இருந்தாங்க, அவங்க வந்து வீவிங் செக்ஷனுக்கு போயிட்டாங்க. அது எதுக்கு சொல்றணும்ன்றதுனால கேர்ள்ஸ் நான் விட்டுட்டேன். சரி, இந்த நல்லா ஷைன் பண்ணவங்கள சொன்னோம்னா நீங்க என்ன டீட்டெயில் கலெக்ட். மனோகரன் இல்ல, ஹி இஸ் நோ மோர் நவ். பஞ்சாபி கேசன் மட்டும் தான் இப்ப இருக்கான். சரிங்களா? அவர் மட்டும் தான் இருக்காரு. இது வந்து இப்படியே 5th வரையும் ஓடிச்சு தம்பி. 6thல இருந்து அது நிறைய கிளாஸஸ் போர்ஷன்ஸ். அதாவது நான் ஓஹோன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபெயில் ஆனது கிடையாது. சரிங்களா? வந்துருச்சா? 6th வரும்போது விட மாட்டாங்கல்ல டீச்சர் அக்கா. டீச்சர் அக்கா விட மாட்டாங்கல்ல. அடியெல்லாம் இருக்குமா? டீச்சர் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் அடிக்கிற ரூல்ஸ் உண்டு. அது கேம்ஸ் மிஸ்ங்களுக்கு தான். கேம்ஸ் பிடி சாரு, பிடி டீச்சரை தவிர எந்த டீச்சர்ஸும் அடிக்கிறதுக்கு அந்த காலத்துல உரிமை கிடையாது. பிடி டீச்சர் பேரு டீச்சர் தெரியுது, ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து நேசமா டீச்சர். அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க. அவங்க அடிக்க வேண்டியவங்க தான். அவங்க அடிக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதில்ல. ஏன்னு கேட்டா எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, விளையாட்டுன்னா. சரிங்களா? அதுதான் சொல்லிட்டேனே, ஓவர் ஏஜ்ன்றதுனால எனக்கு எல்லாத்துலயுமே ஒரு கியூரியாசிட்டி, சீக்கிரம் கத்துக்கணும். அந்த குழந்தைத்தனத்தை விட ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தது. ஆனா புது இடம் எப்படி டீச்சர்? புது இடம் பழகிட்டீங்களா உடனே? தம்பி அதெல்லாம் நான் அழுவோம். எவ்வளவு வப்பாதி எல்லாம் வைப்போம். 3 பேர் வப்பாதி வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு வந்து சொல்ல வேணாம்னு விட்டுட்டேன். என் தம்பி வந்து அக்கான்னு வந்து அந்த பாவாடைய குடிப்பான். அவனை கட்டி பிடிச்சா அது அழுதுதான் நினைச்சோம்னா அது நம்ம சக்சஸ்ஃபுல்லா சொல்ல முடியாது. என் தம்பி வந்து இமோஷன்ஸ வெளிக்காட்டவே மாட்டான். அழுத்தமா இருப்பான்.
ஓ யாரு அந்த சாந்தி. அவங்க வந்து இமோஷன்ஸ வந்து ஹாப்பினஸையும் வெளியே காட்ட மாட்டா, சேட்னஸையும் வெளியே காட்ட மாட்டா. அவருடைய நேச்சர் வந்து ஒரு தனி பெக்கூலியர் டைப்பு. சரிங்களா? ஆனா அழுவுறது யாருன்னு கேட்டா என் தம்பிய பார்த்தா எனக்கு ரொம்ப அழையா வந்துரும். ஏன்னா வாட்டமா சாப்பிடணும்னு நினைப்பான், வாயில ஊட்டியே விடணும்னு நினைப்பான். அங்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல அலௌடு கிடையாது. அவங்கவுங்க தான் சாப்பிடணும். நீ அவனை கொண்டு போய் கொடுக்கறது, அவங்ககிட்ட நீ வாங்கறதால அதெல்லாம் கூடாது. வாடன்னா பட்டமா வாடன் அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கைலாசம் சாரு வாடன் ஐயா. சரிங்களா? பட்டமா அம்மா வந்து வாடனம்மா, கைலாசம் சாரு வாடன் ஐயா. அப்புறம் அப்படி போனோம்னா 6th 7th 8th முதல்ல நான் வந்து தியாகராஜ் சார் வந்து அந்த ஆர்டிசி சென்டர்ல எல்லாம் பெரிய அபிஷியல் லெவல்ல இருந்தாரு. கே தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரின்சிபாலா இருந்து கடைசியில ரெகுலர் பிரின்சிபாலா இருந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் ரிட்டையர்ட் ஆனாருன்னா தியாகராஜ் சார் சொல்லலாம். ஆனா நாங்க படிக்கிறப்ப அவருக்கு இன்சார்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிசி செக்ஷன். அவரும் ஏபிஎன் அம்மா, ஏபிஎன் அம்மான்னா இவங்க நாகரத்ன அம்மா, அவங்க 2 பேர் வந்து ஆர்டிசி செக்ஷனுக்கு இருப்பாங்க. சரிங்களா? ஆனா தியாகராஜ் சாருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே குடும்பத்துல இப்படி அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து எங்க மேல கொஞ்சம் ரொம்ப பற்றா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அஃபெக்ஷனேட்டா பேசுவாரு, கொள்வாரு. எல்லா டீச்சர்ஸ் மேல யாருமே வந்து எங்களை வேறுபாடு படுத்தி இது என்ன அது சிம்பத்தின்னு சொல்வனா அஃபெக்ஷன் சொல்வனா அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. சரி சரி. எல்லாமே விளையாடுறதுதான், எல்லாமே பேசுறதுதான், எல்லாமே சொல்லி தர்றதுதான். இந்த அமல்ராஜ் சார் மிஸ்ஸஸ் ஜனகா தனலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து நான் 3rd படிக்கிறப்போ அவங்க SSLC அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரெயில் புக் படிக்கிறப்போ அவங்க நைட்ல ஸ்டடி படிப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ரொம்ப பற்று ஜாஸ்தி. என்ன ஒரு பக்கம் என் தங்கைய ஒரு பக்கம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அது ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க. தெலுங்குலயே பேசுவாங்க. அவங்களுக்கு மதர் டங் தெலுங்கு, எனக்கு மதர் டங் தெலுங்கு. அந்த அதுல ஒன்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உடன்பிறா சகோதரியா அவங்க இருந்தாங்க. அவங்க 64 65 தான் அவங்க SSLC முடிச்சாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு நமக்கு ஒரு மூத்த அக்கா சாவல, அக்கா இருக்காங்க உயிரோடன்ற அந்த கான்செப்ட உருவாக்கி விட்டவங்க அவங்கதான். அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்களோட சேர்ந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டு தம்பி. இந்த ஸ்லேட் எல்லாம் அந்த மிஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்ட வேதல் டீச்சர்னு இருந்தாங்க. அவங்கதான் கணக்குக்கு இப்ப அவங்க ரொம்ப ஏமாத்தோன்னு வச்சுப்பாங்க. ஒரு 6 ரூபாய் ஒருத்தர் ஸ்லேட்ல கணக்கு போட்டா இன்னொருத்தருக்குமே காட்டிட்டு அப்படி எல்லாம் வருவோம். நம்பர் தெரியாதுன்னு இல்ல, குறும்புத்தனம் புரியுது. பார்வையற்றவங்க யாருமே கிடையாது. சரிங்களா? டீச்சர் லெவல்ல அப்பெல்லாம் நாங்க படிக்கிறப்ப இல்ல. இருந்தாரு. அவர் வந்து டீச்சர் ட்ரைனிங் செக்ஷன்ல இருந்தாரு. 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஏ சுந்தரராஜன் ஒரு சாரு மிடில் பிளைண்ட் சயின்ஸ் சாரு அவர் வந்து ஜாயின் ஆனாரு. சரிங்களா? ஆனா அவரெல்லாம் ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவருடைய மெமரி பவருக்கு முன்னால எல்லாம் இப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி யாருன்னா இருக்குமான்னு கேட்டா இன்க்ளூடிங் மீ இல்ல. அத வந்து அவர் ஈவந்தோ அவர் வந்து மிடில் பிளைண்டா இருந்தாலும் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அவ்வளவு அழகா பண்ணார் தம்பி. பாருங்க, இந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அவர் ஞாபகம் இருக்காருன்னா அவர் வந்து சொல்லி கொடுத்த விதம் தான். கண்டிப்பு, அன்பு, அதே மாதிரி கற்றல், அந்த முறை, கற்பித்தல் முறை, இதெல்லாம் இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்குது தம்பி. சரிங்களா? அதுக்காக மத்த டீச்சர் எல்லாம் யாருமே சோட போனவங்க கிடையாது. அதனால யாரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னா உங்களுக்கு நீண்டுகிட்டே தனித்தன்மை இருக்குல்ல டீச்சர், தனித்தன்மை இருக்குது. இப்போ இவரை சொன்னதுக்கு காரணம் என்ன, அது நாங்க முதல் சந்திச்ச ஒரு விஷுவலி சேலஞ்சர் சாரு சயின்ஸ் எங்களுக்கு 7th கிளாஸ் எடுத்தாரு. அப்புறம் 9th எல்லாம் போனோடனே சாருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, சுந்தரராஜ் சாருக்கும் 9th 10th வந்து எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி சயின்ஸ்ல இன்னொருத்தர் ஸ்லோச்சனா டீச்சர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய ஆளுங்களை கேட்டீங்களா தெரியும், அவங்கதான் வந்து HM ஸ்கூல் செக்ஷனுக்கு. ஸ்கூல் செக்ஷனுக்கு அவங்க HM அப்படி தனித்தனியா இருந்தது.
இருந்தது ஸ்கூல் செக்ஷனுக்கு அவங்க சரிங்களா. இந்த நமக்கு அப்ளிகேஷன் 9th 10th வந்தோடனே இந்த கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கி இது பண்றது, அது இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். சயின்ஸும் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதுல வந்து கணக்கு படிக்கணும்னா யார்கிட்ட படிச்சிருக்கணும்னா சுகுமார் சார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏடிஎஸ். சுகுமார் சார் அவர் கிளாஸ் எடுத்தாருன்னா நீ கணக்கு ஸ்லேட்ல போட்டுட்டு நீ எந்திரிச்சு நீ வழி சொல்லணும். ஸ்கைபு கிட்ட எப்படி சொல்ல போறன்றத ஒரு கணக்கு கொடுத்துட்டாருன்னா ஒருத்தர் ஒரு கணக்குக்கு வழி சொல்லணும் வாயிலேயே. இப்ப நான் ஸ்கிரைப் நீ சொல்லுன்னு ஒரு பாதையின் பரப்பளவு, நீளம் இவ்வளோ, அகலம் இவ்வளோ, உள்வட்ட பாதையின் சுற்றளவு இது பரப்பளவு 2 மீட்டர், அடியோ மீட்டரோ என்னவோ அந்த காலத்துல வந்தது தம்பி. அது வந்து இப்ப நான் ஒரு கணக்கு சொல்லி முடிச்சோம்னா சரஸ்வதி என் கூட படிச்சாங்க, அவங்க நெக்ஸ்ட் கணக்கு போட்டுட்டு அந்த ஸ்லேட்டை கையில வச்சுக்கிட்டு எப்படி ஸ்கிரைபு கிட்ட சொல்லணும்ன்றது அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் மொத்தம் 27 பேர் 30 பேர் அப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் வந்து கடைசியில 10th வர்றப்ப 10 பேர் தான் இருந்தோம். 9th இருந்து 11th வரைக்கும் நைட் ஸ்டடி உண்டு. நைட் ஸ்டடி உண்டு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 7 மணிக்கு 7:30 to 8:15. அப்போ வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு ஆயா துணைக்கு வருவாங்க. சரிங்களா. பாய்ஸ் அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா வருவாங்க போவாங்க. அவங்களுதான் என்னைக்குமே சுதந்திரம் ஆச்சே, நாங்க தானே பாவம். இந்த வரைக்கும் எப்பவுமேப்பா அது பையன்னா ஒரு தனி இதுதான். சரியா. சரி, எங்க பாதுகாப்புக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஏன் நம்ம நெகட்டிவா போனோம். சரியா. ஒரு ஆயா துணைக்கு வருவாங்க. 3 கிளாஸ்க்கு 3 டீச்சர் ஸ்டடி கிளாஸ்ல இருக்கணும். 9th எடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு, 10th எடுக்கிறவங்க ஒருத்தர், 11th எடுக்கிறவங்க 3 கிளாஸ்க்கே 3 பேர் இருப்பாங்க. அவங்க ஸ்டடிக்கு நீ படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுவாங்க. இப்ப 11th ஒரு சார் வர்றன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் அந்த 3/4 மணி நேரம் அந்த 1 hour வருது டைம். அந்த 1 hourல அவர் கிளாஸ் எடுப்பாரு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போறோம்ன்றதுனால மீதி பேரை படிக்க சொல்லுவாங்க. அதே சமயத்துல தெரியாத சொல்லி தருவாங்க. அந்த ஸ்டடி அவருக்கு கம்பல்சரி உண்டு 5 நாளைக்கு. 9th 10th 11th மட்டும். அப்புறம் கிளாஸ் முடிச்சிட்ட உடனே அக்கா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க போக கூடாது. அங்கேயேதான் இருப்பாங்க. அந்த கிளாஸ் முடிச்சு கூட்டு போய் படி ஏறி 9th இருந்துதான் ஸ்கிரைப் இல்லையா டீச்சர்? அப்ப 8th வரைக்கும் என்ன மாதிரி பரிச்சை வைப்பாங்க? பிரெயில் தான் சொன்னா, முழுக்க பிரெயில் தான். பிரெயில் தான் 2 நேரம்ல கூட கிடைச்சதா டீச்சர்? தொட்டு பார்த்து படிக்கிற ரெண்டே செட்டு. அத நிறைய பசங்க இருந்ததுன்னா இன்னைக்கு பாய்ஸுக்குன்னா நாளைக்கு கேர்ள்ஸ்க்கு. டீச்சர் அது டீச்சர் மூலமா தான் வாங்கணும், டீச்சர் மூலமா தான் கொடுக்கணும். அதுக்குள்ள நீ எதனா வச்சு கொடுத்துட்டீங்கன்னா வம்பு இல்ல. வச்சு கொடுத்துருக்காங்களா? அல்ல, அது மாதிரி அனுபவம் ஏற்படல சுரேஷ். என் பசங்க நல்லவங்களா தெரியல, நான் நல்லவளா தெரியல, ஏற்படல. சரியா. நல்லவங்க தெரியல, அதுல ஏற்படல. சரியா. ஆனா வாங்கி தரணும், அவங்க மூலமா தான் கொடுக்கணும், அவங்க மூலமா தான் வாங்கணும். பேச்சுவார்த்தையா இருக்க கூடாது கிளாஸ்ல. பேசுவான். எதுக்கு ஒரு டீச்சர் போயிட்டு ஒரு கிளாஸ் டீச்சர் வரதுக்குள்ள பேச வேணாமா? நல்ல கதையா அவுட்லெட்டே பேச்சுதான். அதுல பேசுவோம். வாடி போடி வாடா போடான்னு பேசுவோம். அது தப்புல. டீச்சர் வந்து நல்ல பிள்ளைங்கள உரமா பண்ணுவோம். அவங்க இடத்துக்கு நாங்க போறது, எங்க இடத்துக்கு அவங்க போறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா வாயில பேசிக்கலாம். அதோட 11th முடிச்சு நல்லபடியா 10 பேர் தான் இருந்தோம். 10 பேருமே ஆல் பாஸ் ஆனோம். யாராவது மறக்க முடியாத நண்பர்கள் இந்த 10 பேர்? மறக்க முடியாத என் கூட அந்த கிளாஸ்ல இருந்தே மனோகரம் வந்துகிட்டே இருந்தான். 6ஆம் கிளாஸ்ல வந்தோன்னா பழனியப்பன், கிளவர் பாய். இந்த NFB எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்டே வந்தான், பழனியப்பன். அது மாதிரி அப்புறம் வந்து இவன் இவன் ஈஸ்வரன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்னு நினைக்கிறவன். அதுக்கப்புறம் வந்து நரசிம்மன், சரஸ்வதியில நல்ல அவங்க வீட்லயும் அவங்க வந்து நடுவுல 9வது தான் வந்து சேர்ந்தா. அவங்க வீட்டுல அதே மாதிரி 3 பிளைண்டுன்னு வந்தாங்க பாவம். சரஸ்வதி, மகாலட்சுமி, சேஷாத்ரி. இப்பயும் கான்டாக்ட் இருக்கா டீச்சர்? இவங்களோட எல்லாம் இப்பயும் கான்டாக்ட் இருக்கா?
சரி சரி. ஆனா எனக்கு தான் இப்போ அந்த போன் நம்பர்லாம் சரியில்லை, அவங்க போட்டாங்கன்னா பேசுவேன். ஓ சரிங்களா? நானா ரொம்ப கான்டாக்ட் பண்றதுல என்ன எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் வைஸ் வரேன். சரிங்களா? நல்லபடியா ரிசல்ட் வந்து 70 வெற்றிகரமா முடிச்சிட்டு வெளியே டீச்சர். அப்படியே வெளியில இருக்கு, அப்படியே இருங்க டீச்சர், அங்கேயே இருங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இது பெண்ணுங்கிறதுனால கேக்குறேன் நானு. இந்த ஏஜ் அட்டென்ட் பண்றது அதெல்லாம் முன்னறிவு உங்களுக்கு இருந்ததா, இல்ல யாரு கற்பிச்சாங்களா, இல்ல உங்களுக்கா தெரிஞ்சுதா, இல்ல எப்படி டீச்சர் அது? அந்த ஏஜ் அட்டென்ட் பண்றதுன்றத இதா சொல்லாம, அதாவது ஸ்கூல்ல தான் நான் அட்டென்ட் பண்ணேன். அட்டென்ட் பண்ண உடனே ஆயாக்கா தான் பாத்துட்டாங்க. அது நமக்கு அதுக்குள்ள தெரியாது, யாரு கற்பிக்கல, இப்படி இருக்கும் சிம்டம் அப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் அவ்வளவு டீப்பாலாம் அந்த காலத்துல போல. சரி சரி. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி அப்படியாவது வந்திருப்பாங்கல்ல, அந்த கதைகள்லாம் ஓடி இருக்கும்ல உங்களுக்கு முன்னாடி. இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கும் போது மேல கிளாஸ்ல இருக்க அக்காவோ அந்த மாதிரி ஏதாவது கதை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? இல்ல அதை பத்தி முன்னாடி அந்த அளவுக்கு டாபிக் அவ்வளவு டீப்பா போன மாதிரி எனக்கு தெரியல தம்பி. சரி டீச்சர், சரி டீச்சர். சரியா? தப்பில்ல, நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. எப்படி தெரியும் என்னன்றது நீங்க, ஏன்னா மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க அதுக்கெல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு தெரியுது. நான் அது வரையும் ஆடி பூச்சிட்டு தான் இருந்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஏதோ ட்ரெஸ்ஸ பார்த்து ஆயாக்கா தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்தா 10 நாள் லீவ் தருவாங்க. அங்கேயே வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக முடியாதவங்க, அப்ப நான் வாணியம்பாடியில இருக்காரு எங்க அப்பா. ஓ சரி. போக முடியலன்னு சொன்னோம்னா அவங்களே கேர் எடுப்பாங்க. இந்த 10 நாள் வீட்டு அங்க மேல ஹாஸ்டல்லே வச்சிருந்து டெய்லி காலையில வந்தோடனே மங்கக்கான்னு சொல்லுவாங்க, அவங்கதான் சமையலுக்கு ஹெட்டு. அவங்க வந்து ஒரு நாட்டு முட்டையை அடிச்சு வாயில ஊத்திட்டு அது ஃபுல்லா திருப்பி நல்லெண்ணெய் ஊத்தி குடிக்க வச்சுட்டு திருப்பி கீழே போவாங்க. அதுக்கப்புறமா அந்த லஞ்ச் டைம் அந்த இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. பருப்பு உளுத்தம் பருப்பை வறுத்து பொடி பண்ணி அத மாவா திரிச்சு அதுல களி கிண்டி தான் போடுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டைம் அந்த சக்தி கொடுக்கணும்ன்றது எல்லாமே ஃபுட்டு இதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப கேர் எடுத்தாங்க. ஆனா நான் ஒரு 2 லெட்டர் எழுதணும்னே எங்க அம்மா வந்துட்டாங்க கூட, இன்னும் ஒரு வாரம் லீவ் போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன. சரிங்களா? வீட்டுல கேர் எடுக்கணும்ட்டு. அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது டீச்சர் அந்த அந்த நமக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இது சம்பந்தமா எல்லாமே அது வந்து அதான் சொல்றேன்னு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிலேட்டிவ்ஸோ இவங்களும் அந்த அளவுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற சர்க்கிள், அந்த ஆயாங்கெல்லாம் ஆயா மாதிரி நடந்துக்கல தம்பி, அதெல்லாம் நான் திருப்பி சொல்லுவேன். அவ்வளவுதான், ஆயா மாதிரி நடந்துக்கல எங்க காலத்துல. சவுந்தலக்கா, சரசக்கா, கமலாக்கா எல்லாக்கா இன்னமும் பசுமையா நினைவுல இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருமே ஆயா மாதிரி நடந்ததே கிடையாது. அந்த அளவு என் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்ட்ல 4 பிரிச்சு போட்டப்ப கூட இது என் குழந்தை, இது என் குழந்தை ட்ரெஸ், இது என் குழந்தை தட்டு, இப்படிதான் சொல்லி சண்டைக்கு போவாங்க. அது சந்திரன், அது சாந்தி, அது சந்திரிகா, அதுன்னு சொல்ல மாட்டாங்க. இது என் குழந்தை, இது ஏன் நீ எடுத்துன்னு போறேன்னுவாங்க. சரிங்களா? ஆனா இதெல்லாம் இப்ப சொன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சரி. நீங்களே பொறுப்பெடுத்திருப்பீங்களா டீச்சர்? அப்படித்தானே? அது நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அது நான் இருந்தேன் கூட, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் ஷை பண்றதோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோடன்றப்ப அவளை கொஞ்சம் அவ சரியா அவளோட மூவ் பண்றது அப்படி எல்லாம் அவளே இருந்தா அதே மாதிரி இது பண்ண உடனே எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் தம்பி, நோ பார்ஷியாலிட்டி பிட்வீன் சைட்டட் சைல்டு அண்ட் பிளைண்ட் சைல்டு. எங்க வீட்டுல எங்க வீட்டுல நோ பார்ஷியாலிட்டி. வருஷத்துக்கு 2 செட் ட்ரெஸ் தான் எங்க அப்பா எடுப்பாரு. ஏன்னா அவருடைய வருமானத்துக்கு கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும், மெட்டீரியல் சேம். பாம்பே டையிங் சிட்டி பாவாடை, ஜார்ஜெட் தாவணி, அந்த இது கேட்டீங்கன்னா அந்த அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் மாதிரி பிளவுஸ் வரும், கொஞ்சம் திக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தங்க தானே, அவளுக்கு நல்லா பண்ணி பார்க்கணும், அவளுக்கு வேற மாதிரி டிசைன் எடுக்கணும்லாம் பண்ணது கிடையாது. ஃபீடிங்கா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பாத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சேம் கேர் தான். அதுதான் சொல்றேன், அக்செப்டன்ஸ் எங்க ஃபேமிலில இருந்தது. ஈவன் தோ 3 children இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா.
எல்லாத்தையுமே காரணம் என்ன, எங்க அம்மா வந்து எங்களோட விளையாடதான் முடியும், எங்களை ஆக்குபை பண்ணதான் முடியும். பேக் போன் எங்க பாட்டி தான். அம்மாக்கு அம்மா எங்களோடவே வந்துட்டாங்க. நாங்க இப்படி ஆயிட்டோம்னு உடனே எங்க அம்மாவால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா அவங்க யங் ஏஜ், அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் டாலரன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு இதா இது பண்ண முடியாது. இவங்களுக்கு நல்ல மென்டல் மெச்சூரிட்டி இருந்ததுனால எங்க பாட்டி டில் ஹர் டெத் எங்க கிட்ட தான் இருந்தாங்க. ஓ சரி 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 சரி. நீங்க எப்படி ஸ்கூல் டைம்ல கண்ணு குத்துறது தலையாட்டுறது ஏதாவது உண்டா? கண்ணுல கை வைப்ப தம்பி, வலது இடது கையை எடுத்து கண்ணுல வைப்பேன். வச்சு நான் பாட்டுக்கு டீப் திங்கிங் பட்டுன்னு கை மேல ஒண்ணு விழும். இயல்பா டீச்சர்? பார்வையற்றவருக்கு அது இயல்பா இல்ல அது ஏதாவது ஒரு மேனரிசம் இருக்கும் நல்ல தம்பி. ஒருத்தர் கை சப்புவாங்க, ஒருத்தர் கண்ணுல கை வைப்போம், ஒருத்தர் தேவையில்லாம கையை போட்டு அப்படியே முடுக்கிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதாவது அந்த விஷன் இல்லாதனால எதையோ ஒண்ணுல கவனம் செலுத்துவோம்னு வச்சுக்கோ, சைக்கலாஜிக்கலா நம்மள அறியாம. சரி சரி. சரிங்களா? தவிர்க்கணும் தானே டீச்சர்? தவிர்த்துட்டோம்ல. அதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு போய் எல்லாம் கண்ணுல கை வச்சுணும் அதுக்காக என்ன பண்ண எப்படி பயிர் கொடுத்துருக்கு? என்னயா இது கேக்குறேன். என்னயா அது? அதான் அந்த காலத்துல அதெல்லாம் அந்த காலத்துல சுட்டி காட்டுவாங்களா ஸ்கூல்ல? ஏய் கண்ணுல கை வைக்காத, தலையாட்டாத, கண்ணையன் கை வச்சுட்டே இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இப்படி உட்காந்துனே இருக்கிறப்ப அந்த அடிக்கிற வந்து வேகமா அடிக்க மாட்டாங்க. செல்லமான ஒரு தட்டு இருக்கும். கண்ணுல கை வச்சுட்டோம், கை எடுத்து மடியில வச்சுக்கணும். அது யாரோ வெளியே போற டீச்சர் பார்த்தா கூட சரி, நம்ம கிளாஸ்ல இருக்கவங்களேன்றது இல்ல. டீச்சர் போயிட்டு இன்னொரு டீச்சர் கிளாஸ் வருவாங்களே, அந்த கேப்புக்குள்ளதான் நம்ம கிளாஸ்ல இருந்தோம்னா அவங்க கண்ணுல பாக்குறாங்களா எல்லாம் சைட்டட் டீச்சர்ஸ். கண்ணுல கை வைக்காத, நேரா உட்காரு, இந்த ஸ்லேட்டா பாரு, இந்த பிரைல பாரு, இப்படிதானே சொல்றாங்க. அது இல்லாதப்ப அப்படியே கொஞ்சம் அப்படி என்னடா இது அப்படியே. அப்ப தொடக்க நிலைகள்ல சைட்டட் டீச்சர்ஸ் கண்டிப்பா நிறைய வேணும் இல்லையா டீச்சர்? பிளைண்ட் ஸ்கூல்ல வந்து தொடக்க நிலையில வந்து அந்த மேனரிசத்தை சொல்லி தரதுக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு சைட்டட் டீச்சர்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம போட்டு சரிங்களா? ஆனா நல்லா உண்மையிலேயே மனசாட்சியோட பிரைல் சொல்லி தரணும், நல்லா அதுல ஊன்றி அந்த சில்ட்ரன் நாமளும் இருக்கணும்னா விஷுவலி சேலஞ்சர் பீப்புள் வந்து அப் டு 5th வரையும் லாங்குவேஜுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சரிங்களா? அதான் கலந்துருக்கணும் தம்பி. இவங்களேதான் இருக்கணும் அவங்களேதான் இருக்கணும்னு இல்ல. ஒரு சப்ஜெக்ட் இவங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அவங்க இருக்கணும். ஸ்கூல் வரையும் முடிச்சு நல்ல பையன் நான் 356 மார்க் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன். இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன தகவல் என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து சப்ஜெக்ட்ல ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் மேக்ஸும் தமிழும். மேத்ஸ் ஏன் பிடிக்கும்னா ஏடிஎஸ் சார், அந்த சுகுமார் சார் எடுத்த விதம் ரொம்ப பிடிக்கும். 2வது கணக்குல எப்பவுமே பெரும்பாலும் அப் டு 11th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும் தான் எடுப்பேன். அடுத்த சப்ஜெக்ட் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிந்தன் சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அது மூலமா கேள்விப்பட்ட புலவர் கோவிந்தன், அதேதான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம என்ட்ரன்ஸ்ல நுழையிறப்போ அந்த புக்கு வந்து த்ரோ பால் மாதிரி டேபிளுக்கு போயிடும். போயிட்டு செய்யுள்ள அவர் பார்க்காம தான் நடத்துவாரு. புக்கு பார்க்க மாட்டாரு. இந்த கம்பா ராமாயணமா இருக்கட்டும், ஜீவக சிந்தாமணியா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட்ல அந்த காலத்துல என்ன வந்ததோ இன்னமும் என் மனசுல விட்டு அகலாதது 2 ஒண்ணு கும்பகர்ணனை தூயில் எழுப்புறது, இன்னொன்னு பஞ்சவடியில வந்து இவர் நடந்து வருவா சூர்பனக. அந்த டண்டட 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 டண்ட டண்டட 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 அவரு போயிட்டு வந்த பாட்டு தெரியாது. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், தாளம் மட்டும் போட்டு இருப்போம். அடுத்த டீச்சர் வந்து மாட்டிப்போம். அதனால தமிழ் மேல ரொம்ப ஆர்வம். நம்ம படிச்சு தமிழ்ல எப்படியும் ஒரு முன்னுக்கு வந்தே தீரணும் அந்த ஒரு வெறின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆர்வத்தோட வெறி. பள்ளிக்கூடத்தை விட்டு நல்லபடியா நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் என் தங்க வெளியே வந்தா, தம்பி வெளியே வர்ற ஸ்டேஜ்ல வந்து பிளைண்ட் ஸ்கூலோட ஹிஸ்டரி வந்து வேற மாதிரி மாற தொடங்கிச்சு. சரிங்களா? 75ல 73 நான் வந்துட்டேன், 74 அவ வந்துட்டா, 75 அவனால கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் செயின்ட் லூயிஸ்ல கஷ்டப்பட்டு ஃபாதரை பிடிச்சி அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி அவனை கொண்டு போய் அங்க சேர்த்தோம். அந்த நந்தகோபால் ஐயானா எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு டெரரு பிரிட்டனர் அப்படி எல்லாம் அவரு, ஏன்னா அவரு மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு. ஆனா ரிகார்டிங் சில்ட்ரன் நாங்கெல்லாம் கைய புடிச்சிப்போம், காலை புடிச்சு இந்த பக்கம் ஒருத்தர் ஐயானுவோம், அந்த பக்கம் ஒரு ஐயானுவோம். ஆஃப்டர் பீரியட்
ம். சரியா? ஆ. ஆஃப்டர் கிளாஸ் டைம் எங்கன்னா பாத்துட்டோமா எல்லாம் போய் சுத்திட்டு தான் நிப்போம். ஆ, 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 ஆ. வாரன் அவங்க யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா சரி நம்ம கையெல்லாம் அழுக்க அவரை போய் தொடுறாங்களே இவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. அவர் ஆக்ஷன் பண்ணிடுவாரு. நோ. ம், ம், ம். சரிங்களா? நல்ல முறையில் நல்லதா படிச்சுட்டு வந்தோம். அதுல மறக்க முடியாத சில வாத்தியாருங்களா பாத்தீங்கன்னா கரீம் சாரு அதெல்லாம் வந்து கரீம் அங்க வேலை பார்த்தாரா? அவர் கரீம் அங்க வேலை பார்த்தாரா? ஆமாயா, வேலை பார்த்து அதாவது புதுசா 68 எப்ப நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் தனித்தனியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒண்ணு வரணும்னு வச்சாங்க. சரி. அந்த இயர் எனக்கு கரெக்டா தெரியாம நான் தப்பா சொல்லக்கூடாது. நீங்க அது ஹிஸ்டரியில பரட்டி பாத்துக்கோங்க. நீங்க படிக்கும்போது, நீங்க ஸ்கூல் படிக்கும்போது? நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப தெரிஞ்சிருச்சு. ஸ்கூல்ஸ் ஓவராவது 2வது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வரணும்னு லில்லியாக்காக கடலூருக்கு போட்டாங்க. கரிமையா வந்து முதல்ல போய் நாகர்கோயில்ல பள்ளிய தொடங்கினாரு. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு வாத்தியார் ஒரு இடத்துக்கு மதுரைக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க. எனக்கு என்ன எல்லார் பேரும் கரெக்டா இப்ப ஞாபகம் இல்ல. கணேஷ் ஐயா எங்கேயோ போனாரு. அவர் ஒரு ஸ்கூல் தொடங்குறது ஸ்கூல்ல அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு அங்க தொடங்குனாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க 6, 7, 8 படிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு. அதுல தெரிஞ்சுச்சுன்னா தொடங்கினாங்க பள்ளிக்கூடத்தை நிறைய விரிவாக்கணும் செய்யணும்னு டிபார்ட்மெண்ட்ல. ஒரே இடத்துல இருக்க வேண்டாம், அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு இல்லாம சில பேர்லாம் நிறுத்திடுறாங்க இல்லையா, படிக்க வைக்க மாட்டேன்றாங்க, இவ்வளவு தூரம் வரணுமான்றாங்க. அந்த இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபர்மேஷன் ஏற்பட்டது. ஒரே வாய்க்குள்ளே முணங்கிக்கீங்களா போல்டா பேசுவீங்களா? ஆளை பார்த்துதான் தம்பி, அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச முடியாது. பி டீச்சர்னா பட்டுன்னு கையில் அந்த ஸ்கூல்ல தான் ஆளை போல்டா பேசுவேன். சரி, ஆளை பேசுவேன். வரம்பு மீறாம அன்பா போல்டா பேசுவேன். அதாவது அஃபெக்ஷனேட்டா பேசுவேன். உங்க சின்ன குழந்தைங்க ஜூனியர்லாம் வருவாங்கல்ல உங்களுக்கு பின்னாடி, அவங்கள நல்லா பெட் பண்ணுவாங்க. அந்த சம்பத்ன்ற தம்பி வந்து இந்த எதிர்க்கு ஹைஸ்கூல்ல வேலை பார்த்த தமிழ் ஆசிரியர், அவனும் என் தம்பியும் ஒரே கிளாஸ்மேட்டு. வசனம் அடிச்சிருந்தா சொல்லுவாங்க கேட்டா, எம்மா எனக்கு அந்த கிளாஸ்க்குள்ள போன உடனே இவனுங்க 2 பேர் தோல்ல பிரேயர் முடிச்சுட்டு போன உடனே நேரா போய் கிளாஸ்ல உட்காருவாங்கல்ல, 2 பேர் தோல்ல கை போட்டு 2 பேர் அழுவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு டீச்சருக்கு 10 நிமிஷம் ஆகுமா வசனம் அடிச்சிருக்கு. அவங்கள கூப்பிட்டு அவங்க மூக்கத்தோட அப்பெல்லாம் ஒரு சின்ன துணி ஒண்ணு அந்த பாக்கெட்ல குத்துவாங்க. அக்கா ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்க மூக்கு துடைக்க தெரியாது, அவங்க டீச்சர்ஸ் அவங்க துணியை வச்சா துடைக்க முடியும். அவங்கவுங்க பாக்கெட்ல ஒரு துண்டு பசங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் சின்ன வயசு அந்த அப் டு 1st 2nd ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கு சளி வந்தா துடைக்க தெரியாது. டீச்சர்ஸ் சகிப்பு தன்மையோட தொடச்சு விடுவாங்க. எல்லா நேரம் ஆயா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இன்டர்வல்க்கு கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு போய் அப்பெல்லாம் பால் தருவாங்க பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு. அப் டு சின்ன பிள்ளைங்க ஏஜ் பாப்பாங்க. அந்த 11 மணிக்கு பால் கொடுத்துட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. எந்த ஆயாவுமே பிரேயருக்கு வர்றப்போ கையில ஒரு சீப்பு, ஒரு துண்டு, ஒரு ஊசி நூல் இல்லாம வந்து நிக்க முடியாது. அந்த பிரேயர்ல மூக்கு மூஞ்செல்லாம், ஏன்னா அது என்ன பிரின்சிபால் வர்றதுனால கொஞ்சம் நல்லா வேகமாக வெள்ளைய துடைக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த பசங்க பட்டன் கட்டுனா அறுத்துடுங்க குழந்தைங்க. அப்ப உடனே அந்த இடத்துல நின்று அந்த ஊசி நூல்ல அந்த ஹூக்கு மாதிரி தச்சு விட்டுடுவாங்க சட்டைய. சீபி வந்து தலை கலைஞ்சு போகுது, சீபி தான் விடுவாங்க காலையில. இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி இருப்போமா, அதெல்லாம் அந்த பசங்க ஒன்னோட ஒண்ணு ஏத்துக்கிட்டு எப்படியோ பண்ணிப்போம் நாங்க மாத்தி. அந்த நேரத்துல அந்த பிரேயர்ல லைனா வந்து யார் தலை கலைஞ்சிருக்குதோ அதை சீவி விடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து இதெல்லாம் புதுமையா தெரியும். இப்படி எல்லாம் கூட இருந்திருப்பாங்களா? இருந்தாங்க. இல்ல இல்ல அதே பண்ணி உங்களுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்குமே. நம்ம படிச்சது ஒரு மாதிரி இருக்கு தம்பி. நிஜமா நான் சொல்றேன், படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூல்ல நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். வயிற்று பழப்புக்கு நான் வேலை பார்த்து வெளியே வந்துட்டேன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. அதாவது நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டா, அப்ப இருந்த நிர்வாகம் எங்களுக்கு, எனக்கும் அழகமா டீச்சர், அதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க மட்டும் செய்யலான்றதுனால நானும் அழகமா டீச்சரும் ஸ்பெஷல் டைம் செலவு பண்ணி பிரெயில் சொல்லி தருவோம். ஏன்னா அப்ப இருந்த நிர்வாகம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது. அப்போ கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் நிறைய கிளம்புத்தீங்க. அப்ப நம்ம எல்லாம் கிளாஸ்ல சொல்லி தரலையா, இவங்க தனியா சொல்லி கொடுத்தாதான் உண்டா, அது மாதிரி எதிர்ப்புகள்லாம் நிறைய வந்தது. ஏன் தனியா சொல்லி கொடுத்தேன்னு கேட்டா, எல்லாரையும் ஒரே டைம்ல கவனிக்க முடியாது, ஸ்டேஜ் வாரியா பிரிச்சு கொஞ்சம் பாப்போமேன்ட்டு டைமை செலவழிச்சோம். எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கம்யூனிட்டிக்காக, அவ்வளவுதான். ஒரு பெரிய சார பாம்பு கிரவுண்ட்ல ஓடிச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த பாம்பாட்டு எங்கேயோ இருந்தார் போல.
வருஷத்துக்கு 2 செட்டு யூனிஃபார்ம் தம்பி. ம் தீபாவளிக்கு 1, பொங்கலுக்கு 1. ம் அதுக்கு துணி எங்க இருந்து வரணும்னு கேட்டா உங்களுக்கு சினிமா பாடல் கேட்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறேன். வாய்ப்புன்னா ஒரே ஒரு ரேடியோ வாடனம்மா ரூம்ல இருக்கும். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம் உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்